மதுவிலக்கு என்பது சமூக மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனையாக மட்டுமல்லாமல் மக்களின் உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டதாகவும் உள்ளது. எனவே சுகாதார பார்வையில் மதுவிலக்கின் முக்கியத்துவம் மற்றும் தாக்கங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுவினால் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கல்லீரல் பாதிப்பு, உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், சர்க்கரை நோய், மனநல பிரச்சினைகள் போன்றவற்றுக்காக சிகிச்சை பெறுவோரில் கணிசமான பகுதியினர் மது பழக்கத்துடன் தொடர்புடையவர்களாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நீண்டகால மது பழக்கம் உள்ளவர்களுக்கு கல்லீரல் செயலிழப்பு, மூளை நரம்பு பாதிப்பு, செரிமான கோளாறுகள் மற்றும் மனநல சிக்கல்கள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த நோய்களை குணப்படுத்த மருந்துகள் மட்டுமே போதாது என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். நோயாளிகள் மது குடிப்பதை நிறுத்தினால் மட்டுமே நோய்களிலிருந்து விடுபட முடியும், ஆரோக்கியமான வாழ்வை பெற முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். சாலை விபத்துகள், அலுவலக பிரச்சினை மற்றும் வன்முறை சம்பவங்களில் மதுவின் பங்கு அதிகளவில் இருப்பதால் தான் இதுபோன்றவை நிகழ்கின்றன என்று கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளில் ஒரு பகுதியினர் மது பயன்பாட்டுடன் தொடர்புடைய காரணங்களால் வருவதாக மருத்துவத்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இதனால் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுவதால் சிகிச்சையளிக்க முடியாமல் உயிரிழக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றனர் என்கிறார்கள் மருத்துவர்கள். மது அருந்துவதனால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவது, விபத்துகள் நிகழ்வது மட்டுமல்லாமல் மனநிலையும் தனிப்பட்ட குடும்ப வாழ்வும் பாதிக்கப்படுகிறது. இந்த மதுவை தற்காலிக மனநிறைவு அளிப்பதாக சிலர் கருதினாலும் நீண்ட காலத்தில் மனசோர்வு, பதட்டம் மற்றும் அடிமைத்தன்மையை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் தாக்கம் குடும்ப உறுப்பினர்களின் மனநலத்திலும் பிரதிபலிக்கிறது. இப்படி மனித வாழ்வில் பல கேடுகளை விளைவிக்கும் மதுவை ஒழித்தால் மனித வாழ்வே அழகாக்கப்படும். மேலும் சுகாதார வல்லுநர்கள் சிலர் மதுவிலக்கு அல்லது கடுமையான கட்டுப்பாடுகள் மூலம் மது பயன்பாடு குறைந்தால் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கையும் சுகாதார செலவுகளும் குறையலாம் என கருதுகின்றனர். மதுவிலக்கு என்பது வெறும் சட்டம் அல்லது அரசியல் விவகாரம் மட்டுமல்ல, அது ஒரு சுகாதார விவகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. மக்களின் உடல் மற்றும் மனநலத்தை பாதுகாக்கும் நோக்கில் மது பயன்பாட்டை குறைப்பதற்கான கொள்கைகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நீடித்த பலன் கிடைக்கும் என்பதே மருத்துவ வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது.